Hello my dear students, hope you could understood all the previous videos, and today we are going to discuss about nuclear reactor. So this is a nuclear reactor. Okay, it is a device which is used to produce self-sustained control manner of nuclear fission. ஓகே நியூக்ளியர் ஃபிஷன் வந்து அன்கண்ட்ரோல்டாக இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு டிவைஸ் தான் நியூக்ளியர் ரியாக்டர். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் பை Enrico Fermi in the year 1942. Okay, so let us see the parts one by one. See about the fuel used or the source used in this nuclear reactor. So the source is a fissionable material. Okay, so here usually uranium or plutonium is used. So naturally occurring uranium consists of 0.7% of naturally occurring uranium has 0.7% of uranium-235. Okay, uranium-235 and 99.3% of uranium-238. Okay, இதுதான் வந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கக்கூடிய யுரேனியம். ஸோ uranium-238 வந்து நம்ம என்ன இதுதான் நிறைய கிடைக்குது, 238 தான் நிறைய கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை என்ரீச் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இட் கண்டெயின் அட்லீஸ்ட் 2% ஆஃப் uranium-235 இருக்கிற மாதிரி. புரியுதா? இப்போது இதில் வந்து 99% uranium-238 தான் இருக்குது. இதை நம்ம என்ரீச் பண்ணி 235 கிடைக்கிற மாதிரி இதை வந்து நம்ம மாற்றிக்கணும். இன் அடிஷன் டு திஸ் எ நியூட்ரான் சோர்ஸ் இஸ் ரிக்வயர்ட். ஒரு நியூட்ரான் சோர்ஸும் நமக்கு வந்து தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா டு இனிஷியேட் த செயின் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து ஃபியூல். யுரேனியம் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, uranium-235 அதெல்லாம் வந்து ஃபியூல். இந்த செயின் ரியாக்ஷனை இதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து இன்னொரு சோர்ஸும் நமக்கு வேணும். அது என்ன அப்படின்னா மிக்சர் ஆஃப் பெரிலியம் வித் புளுட்டோனியம் ஆர் பொலோனியம் யூஸ்ட் அஸ் த நியூட்ரான் சோர்ஸ். சோர்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் த மிக்சர் ஆஃப் பெலினியம். ஓகே, மிக்சர் ஆஃப் பெரிலியம். ஓகே, மிக்சர் ஆஃப் பெரிலியம் அண்ட் புளுட்டோனியம். இது ரெண்டும் சேர்ந்தால் என்னவாகும், சோர்ஸாக மாறும், நியூக்ளியர் சோர்ஸ். அது எதுக்காக, நமக்கு வந்து இந்த செயின் ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ டியூரிங் ஃபிஷன் ஆஃப் 235 ஒன்லி ஃபாஸ்ட் நியூட்ரான்ஸ் ஆர் எமிட்டட். This is what is that actually uranium stacked inside a core. Okay, here we are using இந்த கோருக்கு இடையில நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா மாடரேட்டர் யூஸ் பண்ணுறோம். மாடரேட்டர் ஆக்சுவலி யூஸ்ட் இஸ் வாட்டர். ஓகே, இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸ். எல்லோ கலரை நியூட்ரான் தே வில் பி மூவிங் வெரி ஃபாஸ்ட். இப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா எப்படின்னா ஃபிஷன் ரியாக்ஷன் அன்கண்ட்ரோலபிளாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக ஒன்றை ஹிட் பண்ணும், அதுக்கப்புறம் அதுலேருந்து 3 வரும், அந்த 3 போய் ஹிட் பண்ணும். ஸோ இந்த செயின் ரியாக்ஷன் வில் பி அன்கண்ட்ரோலபிள். ஸோ இன் ஆர்டர் டு மேக் இட் கண்ட்ரோலபிள் we are using a moderator. Okay, see, this is moderator. Moderator usually used is water or graphite. Okay, water illa graphite வந்து will be using as moderator. Okay, so the water or graphite moderator யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த this neutron, okay, it is moving very fast and hit an uranium. அதுக்கப்புறம் அங்கேருந்து 3 வரும், ஹிட் பண்ணும், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் யூஸிங் வாட்டர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா அதோட நியூக்ளியஸ் ரொம்ப லைட்டராக இருக்கும். அப்போ இந்த நியூட்ரான் போய் அந்த இதுதான் வாட்டர்னு வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற நியூக்ளியஸை ஹிட் பண்ணும்போது இங்கே போய் லைட்டாக ஹிட் ஆகும்போது அதோட இந்த நியூட்ரான் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷன் ரியாக்ஷன் கண்ட்ரோலபிளாக இருக்கும். ஓகே, ஃபார் தேட் we are using the water as moderator. Okay, for that purpose we are using the water as the moderator to slow down the neutrons. Okay, the main purpose is to slow down the neutrons. Okay, you can see it here. See, if it moves very fast, okay, what happens actually, if it moves very fast, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது இல்லையா. ஸோ இந்த ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற நியூட்ரான்ஸை நம்ம இப்போ என்ன பண்ணுற போகிறோன்னா we are controlling it using மாடரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் வேரியாக காமிச்சிருக்காங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா மாடரேட்டர் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். see what happens actually, it is slowing down. the fast neutrons are slow down. ஓகே, நியூட்ரானோட அதோட வேகம் வந்து கம்மியாயிடுச்சு. Okay, so that we can maintain a sustainable chain reaction. Okay, so this is the main purpose of moderator.
மேபி யூஸ்ட் அஸ் கிராஃபைட் ஆர் வாட்டர் பிகாஸ் அதோட நியூக்ளியஸோட இது வந்து லைட்டராக இருக்கும். அப்போ இந்த நியூட்ரான் போய் அதை ஹிட் பண்ணும்போது it is okay, it will be the speed will be reduced. Okay, the next one is control rod. Okay, control rods are used to adjust the reaction rate. For example, if a neutron hits an uranium, it will produce 3 neutrons, right? இந்த 3 neutrons போய் அடுத்த யுரேனியம் பண்ணி அந்த மாதிரி ரியாக்ஷன் செயின் ரியாக்ஷன் போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ரியாக்டர் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ரியாக்டர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கண்டிப்பாக அந்த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து போய் அடுத்த யுரேனியமில் ஹிட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அப்படி அவாய்ட் பண்ணால் தான் அந்த ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோலபிளாக இருக்கும். ஃபார் தேட் வி ஆர் யூஸிங் திஸ் கண்ட்ரோல் ராட். ஸோ ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ஸ் மீன்ஸ் இந்த நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இதுலேருந்து 3 நியூட்ரான் வருதுன்னா ஒரு நியூட்ரான் போய் இங்கே போய் ஹிட் ஆகும். மற்ற ரெண்டையும் இட் வில் பி அப்சர்வ்ட் பை த கண்ட்ரோல் ராட். Okay, so in order to maintain a controllable chain reaction. Okay, usually this is cadmium or boron. Either இது வந்து cadmium இருக்கும் இல்லை it will be boron. Okay, so depending on the insertion depth of control rod into the uranium assembly. ஏற்கனவே வந்து யுரேனியம் ஸ்டாக் காமிச்சு இல்லையா, இந்த மாதிரி யுரேனியம் நிறைய ஸ்டாக் பண்ணியிருக்கோம், மாடரேட்டர் இங்கே இருக்குது, அதில் தான் நம்ம இந்த கண்ட்ரோல் ராடையும் வச்சுருப்போம். ஓகே, எந்த டெப்த்துக்கு நீங்கள் அந்த கண்ட்ரோல் ராடை வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து எப்படி இருக்கும் அதோட the average number of neutrons வந்து ப்ரொடியூஸ் ஆகுறத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஆவரேஜாக ஒரு ஃபிஷனில் ஒரு நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ரியாக்டர் வந்து கிரிட்டிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி கூட ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது, புரியுதா? அப்படின்னா ரியாக்டர் வெடிச்சிரும், கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது. Okay, so then reactor, in fact all the nuclear reactors are maintained in critical state by suitable adjustment. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை வந்து ஒரு ஃபிஷனுக்கு வந்து ஒரு நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி தான் அதை வந்து செட் பண்ணி வச்சுப்பாங்க. இப்போ கிரேட்டர் தேன் இப்போ ஒரு ஃபிஷன் நடந்துருச்சு, அந்த ஃபிஷனில் 3 நியூட்ரான் வந்துச்சுன்னா என்ன சொன்னேன், இதில் 2 வந்து கண்ட்ரோல் ராட் அப்சர்வ் பண்ணிக்கும். இட் இஸ் கேட்மியம் ஆர் போரான், 1 தான் இங்கே போகுது. இப்போ 1க்கு அதிகமான நியூட்ரான்ஸ் போயிடுச்சு அப்படின்னா இது வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரியாக்டர் இஸ் இன் சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். தென் இட் வில் எக்ஸ்ப்ளோட் சூன். Okay, so this is about the control rod. Then shielding. Okay, ஸோ நமக்கு தெரியும் இதுலேருந்து வர ரியாக்ஷன்ஸ் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தெரியும். அதனால் நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் சரவுண்டட் பை, இந்த ரியாக்டர் இருக்கு இல்லையா, அந்த அரேஞ்ச்மெண்ட் மொத்தமாக அதை வந்து காங்க்ரீட் வால் வந்து போட்டு அதை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அந்த காங்க்ரீட் வாலோட திக்னஸ் 2 to 2.5 மீட்டர் இருக்கும். அந்த அளவு திக்னஸ் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. தென் கூலிங் சிஸ்டம் இஸ் ஆல்சோ தேர். இது எதுக்காக அப்படின்னா இதில் நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டை எல்லாமே வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆர்டினரி வாட்டர், ஹெவி வாட்டர் இல்லை லிக்விட் சோடியம் அதெல்லாம் கூலண்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூல் பிளாக்லேருந்து, அதாவது they have very high specific heat capacity and have large boiling point and a high pressure. எதுக்கெல்லாம், இந்த வாட்டர், ஹெவி வாட்டருக்கெல்லாம். ஸோ இந்த கூலண்ட் will passes the fuel block and carries away the heat to the steam generator. ஓகே, என்ன பண்ணும் அப்படின்னா இதில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை, ஸோ இதில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டை ஆக்சுவலாக என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே, இட் வில் கிவ் த ஹீட். ஓகே, இங்கே வந்து என்ன இருக்குன்னா கூலண்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கூலண்ட் என்ன பண்ணும், இதில் ஜென்ரேட் ஆகிற ஹீட்டெல்லாம் அது என்ன பண்ணுதுன்னா இட் வில் கூல் டவுன். ஓகே, கூலண்ட் வந்து பாசஸ் என்ன பண்ணும், அந்த கூலண்ட் என்ன பண்ணுன்னா ஃபியூல் பிளாக்லேருந்து இங்கேருந்து வருது இல்லையா, ஃபியூல் பிளாக்லேருந்து வரக்கூடிய ஹீட் எல்லாம் கேரி பண்ணி ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு கொடுக்கும். ஸ்டீம் இது வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சர்னு சொல்லுவோம். இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வழியாக இதுதான் ஸ்டீம் ஜென்ரேட்டர். ஓகே, இந்த ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு கொடுக்கும். திஸ் இஸ் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஓகே, ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அது வழியாக என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டீம் ஜென்ரேட்டருக்கு கொடுக்கும். ஸ்டீம் வந்து என்ன பண்ணுன்னா டர்பைனை ரன் பண்ணும். டர்பைன்னா இந்த இருக்கு இல்லையா, இதை வந்து ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கரண்ட் ஜென்ரேட் ஆகும். புரியுதா? இதிலேருந்து வர எனர்ஜி வந்து ஹீட்டாக வெளியே வருது இல்லையா, அந்த ஹீட்டை வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்சரில் கொடுக்குறோம். அங்கேருந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஹீட் வந்து ஏன்னா இங்கே வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதை வாட்டரை போய் ஹீட் பண்ணி ஸ்டீம் வெளியே வரும் இல்லையா, அந்த ஸ்டீம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா டர்பைன், இதை வந்து ரன் பண்ணும். ஸோ இது ரன் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வில் கெட் த எலக்ட்ரிசிட்டி. இந்த கூடன்குளம் அப்புறம் இங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே இதுதான். இந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் தான்
we are using. Okay, so hope you could understood it. By this, like this it will be going on. Okay, இந்த turbine இப்படி run ஆகும், so that you will be இந்த மாதிரி run ஆகும், அதிலிருந்து you will be getting